ஹாப்பி மார்னிங் ஆல். நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு வந்து பார்த்தா மற்றவங்க ரெஸ்பெக்ட் பண்ண மாட்றாங்க, எனக்கு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் கிடைக்கலன்னு சொல்லிட்டு. ஸோ பேசிக்காக வந்து பார்த்தாக்கா, நமக்கு மற்றவங்க ரெஸ்பான்ஸ் கொடுக்கல அண்ட் ரெஸ்பெக்ட் பண்ணலை அப்படின்னா, நம்ம மற்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சேம் லெவல் ஆஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் பண்ணுறோமான்னு சொல்லி யோசிக்கணும். ஸோ அப்படி பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அந்த ரெஸ்பான்ஸ் கிடைக்காது, ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. நம்ம எண்ணங்கள் நல்லா இருந்தால் தான் நம்ம செயல்கள் நல்லாயிருக்கும், அண்ட் நம்ம செயல்கள் நல்லா இருந்தால் தான் நம்ம லைஃப் நல்லாயிருக்கும். ஸோ வாழ்க்கையில் எல்லாமே சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான். ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்தா நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தா நான் லிசன் பண்ணியிருந்தேன். ஸோ என்ன விஷயம்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க லைஃப்பில் வந்து பண்ணாக்கா ஃபுல்லாக போரிங் அண்ட் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட் திங் வந்து பண்ணாக்கா, நீங்கள் நெகட்டிவிட்டி வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன விஷயம் ஹாப்பினஸ் இருக்கோ அந்த ஹாப்பினஸை வந்து பண்ணாக்கா நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து பண்ணாக்கா உங்கள் மைண்ட் என்ன நினைக்குதோ அது கண்டிப்பாக வந்து பண்ணாக்கா நடக்கும். பிகாஸ் எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த விஷயம் தான். ஸோ ஹாப்பியாக இருந்தால் கண்டிப்பாக வந்து லைஃப் வந்து ஹாப்பியாக இருக்கும். ஸோ உங்கள் மைண்டை நீங்கள் ஹாப்பியாக வச்சுருந்தா மட்டும் தான் உங்கள் லைஃப்பில் நடக்கிற விஷயங்களும் ஹாப்பியாக நடக்கும். இஃப் யூ ஃபீல் ஆர் இஃப் யூ பை குட் அண்ட் யூ நெவர் ஃபீல் பேட், இஃப் யூ பை அ பேட் யூ நெவர் ஃபீல் குட். ஹாப்பினஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் அண்ட் ஹாப்பியாக இருங்க. ப்ரெஷர் வந்து பண்ணாக்கா ஹேண்டில் பண்ணுறதை விட சில விஷயங்கள் வந்து பண்ணால் இக்னோர் பண்ணுவோம் அண்ட் ஸ்கிப் பண்ணவும் கற்றுக்குங்க. ஓகேங்களா? என்ஜாய் யுவர் லைஃப். தேங்க்யூ.